ஹே காய்ஸ், சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தை பற்றி உங்களை நிறைய பேத்துக்கு தெரியாத அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் மோகன் இயக்கிய 2008ஆம் ஆண்டு வெளிவந்த காதல் காமெடி கலந்த திரைப்படமாக வெளிவந்த படம் சந்தோஷ் சுப்ரமணியம். அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகி நேர்மறையான வரவேற்பை பெற்றிருக்குது. வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்குது. இந்த படத்தில் ஜெயம் ரவி, ஜெனிலியா, பிரகாஷ் ராஜ் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு 2008ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான 3வது பரிசும், 56வது பிலிம்பேர் விருதுகள், தென்னிந்தியாவில் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த நடிகை உட்பட 4 விருதுகளுக்கும் இந்த படம் நாமினேஷனுக்கு செலக்ட் ஆயிருக்குது. ஆனா இந்த படம் எந்த ஒரு அவார்டுமே வாங்கல. 2006ல் ரிலீஸ் ஆன பொம்மரிலுங்கிற தெலுங்கு படத்தை தான் தமிழில் சந்தோஷ் சுப்ரமணி படமாக ரீமேக் செஞ்சுருக்கிறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் ராஜா இந்த படத்துக்கு முன்னாடி எடுத்த தமிழ் படங்கள் அனைத்துமே ஜெயம் ரவியை வச்சு தான் எடுத்திருக்கிறாரு. அந்த படங்கள் எல்லாமே தெலுங்கு படத்தோடைய ரீமேக். இயக்குனர் கே விஜயபாஸ்கர் மற்றும் தயாரிப்பாளர் தில்ராஜு உட்பட 2006ஆம் ஆண்டு தெலுங்கு படமான பொம்மரிலுவில் இருந்து அதே படத்தோடைய டீம் இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் செய்வார்கள்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அந்த படத்தோடைய ஹீரோயின்ஸ் தமிழ்ல நடிக்க ஆர்வம் இல்லாததுனால தற்சமயம் இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீமேக் உரிமையை விற்கிறதுக்காக ராஜு ரெடியாகி இருக்கிறாரு. வாங்குபவர்களுக்காக சென்னையில் 20 முன்னோட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. எடிட்டர் மோகன் அவரது சொந்த நிறுவனமான ஜெயம் கம்பெனியை இந்த படத்துடைய உரிமையை வாங்கியிருக்குது. எடிட்டர் மோகன் யாரை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது தன்னுடைய மூத்த மகனான ராஜாவை டைரக்டரா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய கதாநாயகனாக யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது விஷால், விஜய், ரவிகிருஷ்ணன் தான் இந்த படத்தோடைய ஹீரோவாக ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டி ஒரு சில காரணத்தினால படத்தை விட்டு இவங்கெல்லாம் விலக அதுக்கப்புறம் தான் தன்னுடைய 2வது பையனான ஜெயம் ரவியை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு ஹீரோவாக. இந்த படம் ராஜாவின் 4வது தெலுங்கு படத்தோடைய ரீமேக். இந்த படத்தோடைய டைட்டில் ரீமேக் லான்ச் பண்ணும்போது பல இண்டஸ்ட்ரியில இருந்து பல வெற்றிகரமான தந்தை மகன் 2 பேரும் சேர்ந்து இந்த விழாவில் கலந்துருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிவகுமார் மற்றும் சூர்யா, சத்யராஜ் மற்றும் சிபிராஜ். இந்த மாதிரி இந்த படத்துல முன்னாள் கிரிக்கெட் வீரர் சடகோபன் ரமேஷ் இந்த படத்துல சந்தோஷுக்கு அண்ணனா நடிச்சிருப்பாரு. படத்தோடைய ஆரம்பத்திலும் முடிவிலும் சந்தோஷ் கதை சொல்லும் பெண்ணாக அனுகாசன் சிறப்பு தோற்றத்துல நடிச்சு கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல அவங்க ஒரு இன்டர்வியூல இந்த படத்தை பத்தி இவங்க நடிச்சதுல சிறிய பாத்திரம் இல்ல, சிறிய நடிகர்கள் மட்டுமே என்று எப்போதும் நம்புவேன் என்பதனால அந்த ரோலை ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நோ ஸ்மால் ரோல், ஒன்லி ஸ்மால் ஆக்டர்ஸ்னு. இந்த படம் பெரும் செலவில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான வீடு மற்றும் 1 மில்லியனுக்கு வாங்கப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து இடம்பெறும் என்று சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோடைய டீம். நியூசிலாந்தில் தெற்கு தீவில் 2 பாடல்களை ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் வரும். அந்த பாடலை பல கோவில இருந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. படத்துடைய டைரக்டர் அவரது சொந்த வாழ்க்கையால இன்ஸ்பயர் ஆகி என்னுடைய நண்பர் எனது கதையுடைய முக்கிய புள்ளியை எடுத்து தெலுங்குல பிளாக் பஸ்டர் செஞ்சிருக்கிறாரு. அதை நான் தமிழ்ல ரீமேக் செஞ்சேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. நடிகரான சித்தார்த் அடடா அடடாங்கிற பாடலை பாடி தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகராக அறிமுகமானார் இந்த படத்தின் மூலம். யூகேல ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு கிடைத்த வரவேற்பு சமமான வெற்றியும் பெற்றுக் கொடுத்திருக்குது. யூகே பாக்ஸ் ஆஃபீஸ்ல 40வது இடத்தை இந்த படம் பிடிச்சிருக்குது. இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு. ராஜா மற்றும் தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு முன்னாடியே உனக்கும் எனக்கும் படத்துல சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவியோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டாடா, பை.